Hello friends, welcome to another episode of Mystery Stock Series. இந்த வீடியோ சீரிஸில் ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ்ட் 3 இயர்ஸாக நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்கோ இல்லை நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஸ்டாக்கை பற்றி தான் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து NVIDIA. இந்த கம்பெனி பற்றி நான் நிறைய தடவை முன்னாடியே பேசியிருக்கிறேன், பட் இன்றைக்கி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் மாடலும் அவங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸும் அவங்களோட ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸும் அந்த கம்பெனியோட ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்லாம் என்ன இருக்குது, அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேனா இல்லையா, இந்த விஷயம் நான் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம், இன்னும் கொஞ்ச நாளில் February 24 அன்றைக்கி இவங்க ஏர்னிங்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இப்போது இந்த கம்பெனி பற்றி டீட்டெயிலாக சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவை நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். என்னோட முந்தைய வீடியோலாம் ஸ்கொயர், ஷாப்பிஃபை, நியோ பற்றிலாம் பேசியிருப்பேன். அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க மேலே இருக்க பேனரை கிளிக் பண்ணுங்கள், இல்லை கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லாம் இருக்குது, போய் கண்டிப்பாக பாருங்கள். என் பேர் கார்த்தி, வெல்கம் டு துட்டு மணி மணி. முதல்ல இந்த கம்பெனி பற்றி பார்த்துடலாம். இது ஒரு செமிகண்டக்டர் சிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இந்த கம்பெனியை 1993 உருவாக்குனது 3 பேர், ஜென்சன் ஹுவாங், கிறிஸ், அப்புறமா கர்டிஸ். 1990s தான் கம்ப்யூட்டர், இன்டர்நெட், கேமிங்லாம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. இவங்க கம்பெனி ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட 30-40 சிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் இருந்தாங்க. ஆனால் 2006 வரைக்கும் பார்த்தா எல்லாமே காணாமல் போயிடுச்சு. ஒரு 3-4 கம்பெனி தான் மீதி இருந்துச்சு. அதில் NVIDIAவும் ஒன்று. இந்த கம்பெனி ஹிஸ்ட்ரியிலேயே 1999 ரொம்ப முக்கியமான வருஷம். ஏன்னா அப்போ தான் அவங்க GeForceன்ற ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை தயாரித்தாங்க. அப்போ தயாரிக்கும் போது NVIDIA சொன்ன டெஃபினிஷன் வந்து, இட்ஸ் a single chip process with integrated transform lightning, triangle setup, clipping and rendering engines that is capable of processing a minimum of 10 million polygons per second. சத்தியமாக இதுக்கு மீனிங் என்னன்னு தெரில. ஆனால் 1999 முன்னாடியும் கம்ப்யூட்டரில் இருக்கிற CPU தான் எல்லா ப்ராசஸும் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் 1999 அப்புறம் இவங்களோட GPU மூலமாக கம்ப்யூட்டரில் இருக்கிற கிராஃபிக்ஸ்லாம் தனியாக ஒரு ப்ராசஸரை வச்சு இவங்க ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இண்டஸ்ட்ரியை மாற்றிட்டாங்க. இந்த GPU பிஸ்னஸ் வந்து இந்த கம்பெனியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. நம்ம அடுத்த செக்ஷனில் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் மாடல் என்னென்னா பார்க்க போகிறோம். இந்த கம்பெனிகிட்ட 2 முக்கியமான டிவிஷன்ஸ் இருக்குது. முதல் டிவிஷன் வந்து கேமிங்காக GPU தயாரிக்கிற டிவிஷன், ரெண்டாவது டிவிஷன் வந்து கம்ப்யூட்டர் அண்ட் நெட்வொர்க்ஸ் டிவிஷன். இந்த முதல் GPU டிவிஷனில் இவங்களோட கேமிங்காக தயாரிக்கிற GPUனால தான் ரியல் லைஃபாக இருக்கிற மாதிரி அவங்களோட கேமிங்ஸ்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. இந்த GPU கார்ட்ஸ்லாம் லேப்டாப்ஸ்லையும் மொபைல் ஃபோன்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக இவங்களோட கம்ப்யூட்டர் அண்ட் நெட்வொர்க்ஸ் டிவிஷனில் நம்ம டேட்டா சென்டர்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த டேட்டா சென்டரில் இருக்க டிவைசஸ்லாம் இவங்களோட சிப்பு தான் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம லேப்டாப்ஸோட 100 மடங்கு இருக்கிற ப்ராசஸர்லாம் இந்த டேட்டா சென்டரில் இருக்கிற GPU பர்ஃபார்ம் பண்ணும். Amazon டேட்டா சென்டரில் கூட இவங்களோட GPU தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். அடுத்து இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் டிவிஷன்லேயே NVIDIA புதுசாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் சிப்லாம் தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது முக்கியமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் டீப் லேர்னிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. மிஷின்ஸ்லாம் ஹியூமன்ஸ் மாதிரியே ஆட்டோமேட்டிக்காக அனலைஸ் பண்ணுற மெத்தட் தான் டீப் லேர்னிங்னு சொல்லுவாங்க. அதுக்கு இவங்களோட சிப்ஸ்லாம் ரொம்பவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட இன்னொரு முக்கியமான பிஸ்னஸ் வந்து டிரைவர்லெஸ் கார் டெக்னாலஜிக்கு சாஃப்ட்வேரும் ஹார்ட்வேரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டெஸ்லா, வோல்க்ஸ்வேகன், டொயோட்டா, மெர்சிடிஸ் பென்ஸ்லாம் இவங்களோட சிப்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. உண்மையாகவே இந்த கம்பெனி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் கம்பெனி தான். அதனால தான் இந்த கம்பெனியை நான் டாப் 3 ஸ்டாக்ஸ் டு ஓன் ஃபார் லைஃப்பில் ஒன் ஆஃப் த ஸ்டாக்ஸாக சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மீதி 2 ஸ்டாக் என்னென்னு தெரிஞ்சுக்க மேலே இருக்க பேனரை கிளிக் பண்ணுங்கள், கீழே அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் கண்டிப்பாக பாருங்கள். அடுத்ததாக கிரிப்டோ கரன்சின்னு சொல்கிற பிட்காயின், இத்தீரியம் அதெல்லாம் மைன் பண்ணுறதுக்கும் இவங்களோட GPUவை யூஸ் பண்ணுறாங்க. NVIDIA கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆம்ன்ற ஒரு CPU மேனுஃபேக்சரிங் கம்பெனியை வாங்க போகிறதா ஒரு நியூஸ் சொன்னாங்க. ஆனால் அதுக்கு இப்போ ஒரு பெரிய கம்பெனிஸ்லாம் அகேன்ஸ்டாக அப்பீல் பண்ணியிருக்காங்க. அது 2 மெர்ஜரும் நடக்குமா இல்லையான்ட்டு பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இதெல்லாம் தான் இவங்களோட கரண்ட் பிஸ்னஸ் ப்ராஸ்பெக்ட்ஸ். சரி, அடுத்து இந்த கம்பெனியோட ஃபைனான்ஷியல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது ஆனுவல் ரிப்போர்ட். ஆனுவல் ரிப்போர்ட்டில் 2018 2020 வரைக்கும் பார்க்க போகிறோம். நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்க வேண்டியது ரெவென்யூ, ப்ராஃபிட், அப்புறம் நெட் இன்கம். அப்படி பார்க்கும்போது இந்த கம்பெனியோட ரெவென்யூ வந்து 2018 2019 நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் 2020 கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் ஒரு கம்பெனியோட ரெவென்யூ வந்து $10 பில்லியன் கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி ப்ராஃபிட்டும் பார்த்தாலுமே 2018 2019 நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் 2020 கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அடுத்து கடைசியாக நெட் இன்கம்னு பார்த்தாலுமே வந்து 2018 2019 நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
பட் ஆனால் 2020 கொஞ்சம் 2018 ரொம்ப கம்மியாக இருக்குது. 2018 $3 billion ஆகும், 2019 $4 billion ஆகும், 2020 $2.7 billion அவங்க நெட் இன்கம் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட லாஸ்ட் 3 இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒரு கன்சிஸ்டன்ட் க்ரோத் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஹோப்ஃபுல்லி 2021 இவங்க இன்னும் க்ரோ ஆகிறாங்களான்னு பொறுத்தது பார்க்கலாம். அடுத்து பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்க வேண்டியது அவங்களோட சொத்து மதிப்பும், அதாவது ஆசெட்ஸும், அவங்களோட கடன்களும் லயபிலிட்டிஸும், அது 2 ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கடைசி 3 இயர்ஸில் இவங்களோட சொத்து மதிப்பு வந்து கடன்களோட ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஒரு கம்பெனியில் நம்ம லாங் டர்மாக இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த கம்பெனியில் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் எதிர்பாராத கஷ்டம் ஏதாச்சும் வந்தால் கூட அவங்க பேலன்ஸ் ஷீட்டை வச்சு அதை சரி பண்ண முடியும். ஸோ நீங்கள் இப்போ ஏதாச்சும் ஸ்டாக் ஓன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குன்ட்டு போய் பாருங்கள். ஏன்னா மார்க்கெட் கிராஷ் இல்லை கம்பெனியில் ஏதாச்சும் பேட் நியூஸ் வந்துச்சுன்னா அந்த பேலன்ஸ் ஷீட் இருக்கிற கம்பெனிஸ்லாம் மட்டும்தான் கண்டிப்பாக நினச்சின்னு இருக்கும். கடைசியாக கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் பார்க்க வேண்டிய வேல்யூ வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. 2018 இவங்க கிட்டத்தட்ட $3 billion பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோவை வச்சுருக்காங்க. இந்த நம்பரை கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2020 இவங்க $4.2 billion ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஓவராலாக இவங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சாலிடாகவே இருக்குது. சரி, அடுத்து இந்த கம்பெனியோட ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ஐபிஓ லான்ச் இயர் வந்து 1999. ஐபிஓ லான்ச்சில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 36,376% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ஐபிஓனா என்ன, இந்த கம்பெனிஸ் எதுக்கு ஐபிஓக்கெலாம் லான்ச் பண்ணுறாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மேலே இருக்க பேனரை கிளிக் பண்ணுங்கள். இல்லை கீழே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் கண்டிப்பாக பாருங்கள். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த ஸ்டாக்கோட லாஸ்ட் 3 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ், அதாவது February 2018 February 2021 வரைக்கும். February 2018 அன்றைக்கி இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட $245 இருந்துச்சு. அதுவே இப்போ February 2021 இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து $597 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 144% இன்க்ரீஸ். நம்ம எக்ஸாம்பிள் படி நம்ம 1,20,2018 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அது இந்நேரத்துக்கு 2,40,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்த ஸ்டாக்குக்கு எண்ட் ஆஃப் 2018 இருந்தும் 2019 ரொம்ப கஷ்டமான இயராக தான் இருந்துச்சு. ஏன்னா September 24, 2018 December 17, 2018 வரைக்கும் கிட்டத்தட்ட 2 மாதத்துலேயே இவங்க 50% அவங்களோட ஸ்டாக் ப்ரைஸு கம்மியாச்சு. அதாவது $281 இருந்த ஸ்டாக் வந்து $129 ட்ராப் ஆயிடுச்சு. ஆனால் 2020 அப்புறம் இந்த ஸ்டாக்கை யாராலும் பிடிக்கவே முடியல. இந்த ட்ராப்புக்கு 2 முக்கியமான காரணம். முதல்ல எண்ட் ஆஃப் 2018 ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட்டே கம்மியாச்சு. அப்போது இந்த ஸ்டாக் இன்னமும் ரொம்பவே கம்மியாயிருச்சு. ரெண்டாவது ரீசன், இவங்க அப்போ ஏர்னிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏர்னிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு வீக் கைடன்ஸ் கொடுத்தாங்க. அதாவது ஃப்யூச்சரில் வந்து கொஞ்சம் ரெவென்யூஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வருன்ற மாதிரி அவங்க சிஇஓ ஏர்னிங்ஸ் காலில் சொன்னாங்க. இதுக்கு முக்கியமான காரணமே வந்து கிரிப்டோ கரன்சி தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிரிப்டோ கரன்சி மைன் பண்ணுறதுக்கு NVIDIA GPUஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2017 பிட்காயின்லாம் ரொம்ப ஸ்டீப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் 2018 பிகினிங்லேருந்து அதோட கிரேஸ் வந்து ரொம்பவே கம்மியாயிருச்சு. இதில் NVIDIA மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க மைன் பண்ணுறதுக்காக நிறைய GPUஸ்லாம் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கிரேஸ் கம்மியாயிட்டனால இவங்களால நிறையா GPUஸை செல் பண்ண முடியல. ஸோ இன்வென்ட்ரி அதிகமாகிடுச்சு. இந்த இன்வென்ட்ரிலாம் செல் பண்ணி தீர்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 months ஆகும். அதனால் ரெவென்யூ வந்து ஃப்யூச்சரில் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு அவங்க சிஇஓ சொன்னதுனால எல்லாரும் இவங்களோட ஸ்டாக்கை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது ஏன் விற்றாங்கன்ட்டு கண்டிப்பாக யோசிப்பாங்க. NVIDIA ஸ்டாக்குன்றது கண்டிப்பாக ஒரு க்ரோத் ஸ்டாக். ஃப்யூச்சர்லேயும் இவங்க கிட்டத்தட்ட ஒரு 20 to 30% ட்ராப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி ட்ராப் ஆகும்போது உடனே இந்த ஸ்டாக்கை விற்றுறாதீங்க. ஏன்னா 2018 விற்றவங்களாம் 2020 க்ரோத்தை மிஸ் பண்ணிவிட்டு வெளியே இருந்து தான் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த கம்பெனி உண்மையாகவே பிரச்சனை, ஷார்ட் டேர்மில் இல்லை லாங் டேர்மாகவே பிரச்சனை அப்படின்ற மட்டும்தான் செல் பண்ணுங்கள். ஷார்ட் டேர்ம் பிரச்சனைலாம் கண்டிப்பாக ஒரு 2-3 இயர்ஸ்லேயே கண்டிப்பாக நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன அட்வைஸ், ஸ்டாக் மார்க்கெட்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது இப்போ ரொம்ப ஈஸி. கமிஷன்ஸ்லாம் இல்லாமல் ஃபோன்லேயே நிறைய ஸ்டாக்ஸ்லாம் வாங்க முடியுது. ஆனால் ஒரு கம்பெனியை ஒரு ஸ்டாக்காக ஓன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ரொம்ப நாளைக்கு ஓன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி 30% ட்ராப் ஆகும் போதெல்லாம் அந்த கம்பெனியை வச்சுக்கலாமா இல்லை செல் பண்ணிடலாமான்ட்டு எடுக்கிற டிசிஷன் ரொம்ப முக்கியம். அப்போ தான் பேசிக்ஸும் செல்ஃப் கண்ட்ரோலும் பேஷன்ஸும் ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் இந்த கம்பெனியோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பார்த்தோம். இந்த செக்ஷனில் இந்த கம்பெனியோட ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ்லாம் என்ன இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். முதல் விஷயம், இந்த கம்பெனியோட சிஇஓ ஜென்சன் ஹுவான் அடுத்த 5 இயர்ஸ்க்கும் சிஇஓவாக இருக்க போகிறார். இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இந்த கம்பெனி ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். அதே மாதிரி இந்த கம்பெனியோட க்ரோத் பிளான்ஸும் திடீர்னு மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, கிரிப்டோ கரன்சி ஒரு ஜோக்லாம் இல்லை, அது உண்மையான கரன்சி, அதுக்கு யூசபிள் கேசஸ்லாம் இருக்குன்ட்டு இப்போ எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. அதுவும் பிட்காயின்லாம் 2018 இருந்ததோட டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அது NVIDIAக்கு ரொம்ப நல்ல விஷயம். மூணாவதாக
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பேஸ்ட் NVIDIA சிப்ஸ்லாம் Mercedes Benz காரில் 2024 எல்லா கார்லேயும் இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. பென்ஸில் மட்டும் இல்லை, டொயோட்டா, வோல்ஸ்வேகன், டெஸ்லா இந்த மாதிரி எல்லா கார்லையுமே வந்து இவங்களோட சிப்ஸ் தான் வந்து ஃபியூச்சர்லையும் யூஸ் பண்ண போகிறாங்க. நாலாவதாக இவங்களோட கோர் பிஸ்னஸ்னு சொல்கிற கேமிங் GPUலையும் இவங்க லீடிங்காக தான் இருக்க போகிறாங்க. ஏன்னா இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ஷேர் வந்து கிட்டத்தட்ட 68.9% வச்சுருக்காங்க. செகண்டாக இருக்கிற AMD வந்து 31.1% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. கடைசியாக ஏஐலையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லையும் இவங்களோட சிப்ஸ் தான் வந்து லீடிங்கில் இருக்கிறாங்க. ஸோ ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட் கண்டிப்பாக நல்லாவே இருக்குது இந்த கம்பெனிக்கு. கடைசியாக இந்த கம்பெனி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? நான் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவேன். இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு 10 to 15 years வரைக்கும் ஓன் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருப்பேன். ஆனால் கரண்ட்டாக ஸ்டாக்காக இன்வெஸ்ட் பண்ணலை, ஆப்ஷன்ஸாக 2-3 வச்சுருக்கேன். லாஸ்ட் 3 years இந்த கம்பெனியோட ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கு. கடைசியாக யூஷுவல் டைலாக்காக இந்த வீடியோவில் எல்லாமே என்னோடய வியூஸும் என்னோடய ரிசர்ச்சும் எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுறது தான். இதை பார்த்துட்டு உங்களை நீங்களும் வாங்காதீங்கன்றதெல்லாம் இல்லை. ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக நிறைய யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். Until I see you next time, be safe, keep smiling. Thank you.